வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கரிவிருது சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான பச்சை புளி சட்னி பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு பச்சை புளியங்காவை எடுத்து நல்லா கழுகி அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க. வெட்டி வச்சுருக்கிற பச்சை புளியங்காயை மிக்சியில் சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, 1½ ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சட்னிக்கு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. கூடவே 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா சுவையான பச்சை புளியங்காய் சட்னி தயாருங்க.